Hi friends, welcome back to Balagama YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிம்பிளிஃபிகேஷன். இரு எண்களின் கூடுதல் 8, அவற்றின் பெருக்கற் பலன் 15 எனில் அதன் தலைகீழிகளின் கூடுதல் என்ன? ஸோ இரு எண்கள் x, y எடுத்துக்கிறேன். இரண்டு எண்கள் x, y. அவைகளின் கூடுதல் 8. அவைகளின் பெருக்கல் பலன் என்னன்னா 15 தலைகீழிகளின் கூடுதல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், 1/x 1/y. எக்ஸோட ரெசிப்ரோக்கல் 1/x, ஒய்யோட ரெசிப்ரோக்கல் 1/y. தலைகீழிகள் இது எக்ஸோட தலைகீழிகள் 1/x + 1/y. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, ஆட் பண்ணோம் அப்படின்னா xy வரும். வேரியபிளில் எல்சிஎம்னா ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நியூமரேட்டர் x + y. இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், x + y நமக்கு வரும். அப்போ x + yயோட வேல்யூ என்னது, 8. xyயோட வேல்யூ 15. இதுதான் ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தலைகீழிகளின் கூடுதல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நியூமரேட்டரில் x + y, டினாமினேட்டரில் xy. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சம். மாடுகளும் வாத்துகளும் உள்ள குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 24 அதிகம் எனில் அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை என்ன? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மாடுகளின் எண்ணிக்கையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மாடுகளின் எண்ணிக்கைனா மாட்டு தலையோட எண்ணிக்கை அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி வாத்துகளின் எண்ணிக்கை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். மாடுகளின் எண்ணிக்கை. ஸோ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் எழுதி நான் பண்ணுறேன். மாடுகளின் எண்ணிக்கை எக்ஸ். அப்போ மாடோட கால்களின் எண்ணிக்கைனா எப்படி வரும்? கால்களின் எண்ணிக்கைனா 4xன்னு வருமா? 4xன்னு வரலாம். அதே மாதிரி வாத்துகளின் எண்ணிக்கை, வாத்துகளின் எண்ணிக்கை ஒய். அப்போ வாத்தோட கால்களின் எண்ணிக்கை 2y. இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட. ஸோ நீங்கள் ஈக்குவல் போட்டுக்கோங்க. தலைகளின் எண்ணிக்கையின் தலைகளின் எண்ணிக்கைனா மாடுகளோட எண்ணிக்கை தான். மாடுகளோட எண்ணிக்கை வாத்துகளோட எண்ணிக்கை x + y சம் ஆஃப் அப்படின்றது தான் அங்குள்ள தலைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாடுகளும் வாத்துகளும் அதோட தலைகளின் எண்ணிக்கை இதோட 2 மடங்கு 24 அதிகம். எது? கால்களின் எண்ணிக்கை. கால்களின் எண்ணிக்கையானது, கால்களின் எண்ணிக்கை என்ன பார்த்தோம், நம்ம 4x + 2y பார்த்தோம். சரி, இப்போ நம்ம ப்ராக்கெட்டை வந்து பிரேக்கப் பண்ணலாம். 4x + 2y = 2x + 2y + 24. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 24, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2y, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2y இருக்குது. நமக்கு இந்த 2y இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4x - 2x = 24. 2x 4xல -2x நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 2x கிடைக்கும், 24. xோட வேல்யூ 24/2, xோட வேல்யூ 12. ஸோ நம்ம எக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம், மாடுகளின் எண்ணிக்கை பார்த்தோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மாடுகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ மாடுகளின் எண்ணிக்கை 12. That's all.